இந்த அளவுக்கு இந்த ரினோஷாஸ் பியூட்டி சலூன் வளர்ந்து வாரத்துக்கு எந்த மாதிரியான சேலஞ்சஸ் ஃபேஸ் பண்ணி? அநேகமான எக்கச்சக்கமான சேலஞ்சஸ். இது பத்தி நான் ஒரு நாள் மிக கவலையாக என் தகப்பனோடு பேசிக் கொண்டிருந்த நேரத்துல அவர் வந்து என் முதுக தட்டி ஒரு வார்த்தை சொன்னாரு. அது இந்த வாழ்க்கையில மறக்கலாது. அப்படின்னு சொன்னா, மகள், நீங்க ஓடுற ரேஸ் வந்து நீங்க வின் பண்றதுக்கு, நீங்க வெத்துறதுக்கு தான் ஓடுறீங்க, இன்னும் யாரையும் தோக்கடிக்கவல்ல. ஆகவே நீங்க எங்கேயும் நிக்க வேணும், நீங்க ஓடிக்கொண்டே இருங்கோ, ஆனா பின்னுக்கு திரும்பி பார்க்க வேணும். இந்த சொற்கள், இந்த வசனம் பிரைடல் ட்ரெஸ்ஸிங் மேக்கப்ன்றதை தாண்டி நீங்க நிறைய பேரை உருவாக்குறதுக்காக ரினோஷாஸ் அகாடமின்ற ஒன்று உருவாக்கி அதுலயும் நிறைய டிப்ளமா கோர்சஸை நடத்திட்டு வாரீங்க. அதுல நீங்க இப்ப முக்கியமா நடத்திட்டு வர ஹேர் பியூட்டி அண்ட் பிரைடல் டிப்ளமா, இந்த கோர்ஸை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. ஸ்கின்னோட தொடர்பட்ட ஒரு விஷயத்துக்கு வாராங்க. அப்ப இடமே இவ்வளவு பெரிய நம்பிக்கையோட வாராங்க. அப்ப அந்த நம்பிக்கையில எந்த விதத்திலையுமே ஒரு பங்கம் விளைவு ஏற்படாத வகையில அதை பர்ஃபெக்டா செஞ்சு கொடுக்குறன்ற நாலேஜை நான் பெற்றுக்கொண்டது மட்டுமல்லாம என் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் எந்த விதமான குறைபாடும் இல்லாம அதை முழுமையாக கற்றுக் கொடுக்கணும் என்ற ஒரு முழுமையான நம்பிக்கையோட நான் இந்த அகாடமியை செஞ்சுட்டு போறேன். அதே நேரம் இந்த கோர்ஸுக்கு வார ஸ்டூடெண்ட்ஸுக்கு நாங்க அநேகமான கோர்ஸ் மெட்டீரியல்ஸ் வந்து நாங்க அகாடமியாலே ப்ரொவைட் பண்றோம். சில ஐட்டம்ஸ் வந்து உண்மையிலே பர்சனல்ல அவங்களுக்கு வாங்க வேண்டி இருக்கும். அதே நேரம் நிச்சயமா அவங்களுக்கு சொல்ல வேண்டிய விஷயம், ஹேண்ட்ஸ் ஆன் பிராக்டிஸ். ஈச் அண்ட் எவ்ரி டாபிக்ல அவங்க கையில அவங்க செஞ்சு பழகக்கூடிய ஒரு அமைப்பு அவங்களுக்கு நாங்க கொடுத்து வரோம். உண்மையிலே இது ஒரு ஆன்லைன் கோர்ஸாக நிச்சயமா செய்ய முடியாது. பியூட்டி கல்ச்சர்ன்றது நிச்சயமா அகாடமிக்கு வந்து பிராக்டிக்கலோட படிக்க வேண்டிய ஒரு விஷயம். அதனால நாங்க கொடுக்குற தியரி வந்து வெல் பிளான்ட், ப்ராப்பர்லி டிசைன் பண்ணின ஒரு தியரியை நாங்க அவங்களுக்கு கொடுக்குறோம்.